Exercise 3.8, question number 3, first question. Find the values of m and n if the following polynomials are perfect squares. இப்போ இங்கே ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்காங்க கொஷன்லேயே. ஸோ இந்த என் வேல்யூஸை டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் அதுக்கு இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் எக்ஸோட பவர்ஸ் அசெண்டிங் ஆர்டர் இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டரில் போடணும். இதில் நம்ம நார்மலாக டிசெண்டிங் ஆர்டரில் போடலாம். இங்கே பாருங்கள் 4 ஹையஸ்ட் பவர் 4 இருக்குது. அதுக்கப்புறம் 3 2 1 0. ஸோ நோ சேஞ்ச், அப்படியே எழுதிக்கலாம். 36 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 60 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 61 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் என். ஸோ இப்போ லாஸ்ட்லேருந்து ரெண்டு டர்மாக லைன் போடலாம். அப்போ தான் அடுத்தடுத்து எது கீழே எடுத்துன்னு வரணும்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது எடுத்துக்கணும். இதோட ரூட் ஃபைண்ட் பண்ணணும். 36 எக்ஸ் பவர் 4 ரூட் ஆஃப் 36 எக்ஸ் பவர் 4. ஸோ ரூட் 36 means x square, root x power 4 x square whole square எழுதலாமா? 2 into 2 4. ஸோ இங்கே ஸ்கொயரும் ரூட்டும் இங்கே ஸ்கொயரும் ரூட் கேன்சல். ஸோ 6x ஸ்கொயர். இந்த 6x ஸ்கொயரை இங்கே போடலாம், தென் இங்கேயும் போடலாம். ஸ்கொயர் ரூட்டில் இங்கே எது வந்தாலும் இங்கும் அதே வரணும். ஸோ 6 ஸ்கொயர் இன்ட்டு 6x ஸ்கொயர், 6 into 6 36, x ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர், x பவர் 4. ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிவிஷன் கம்ப்ளீட்டட். ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்கு சிம்பிள், மைனஸில் மாற்றணும். ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல். ஸோ இதை மொத்தத்தையும் இந்த ரெண்டு டர்மு கீழே கொண்டு வரணும். ப்ளஸ் 61 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 2 into 6x ஸ்கொயர் 12 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இங்கே ஒரு டர்ம் வரணும், இங்கேயும் சேம் அதே வரணும். அதுக்காக இங்கே இருக்கிற ஃபஸ்ட் டர்ம் எடுத்துக்கணும். மைனஸ் 60 எக்ஸ் க்யூப் எடுத்துக்கிட்டு அதை இதால் டிவைட் பண்ணணும். 12 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 12 1s are 12 5s are. இந்த எக்ஸ் ஸ்கொயர் இதில் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். மைனஸ் 5 இந்த ரெண்டு எக்ஸ் போச்சுன்னா இதில் ஒரு எக்ஸ் இருக்கும். ஸோ மைனஸ் 5x. இந்த மைனஸ் 5xை இங்கே போடணும். மைனஸ் 5x சேம் அதே மைனஸ் 5x. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் இந்த மைனஸ் 5xல இது மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இருக்குங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 into 12 60 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப், தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 into 5 25 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். செகண்ட் ஸ்டெப் டிவிஷன் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். மைனஸ் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் மாற்றணும், ப்ளஸ் இருக்குது மைனஸாக மாற்றணும். இப்போ மைனஸ் 60x க்யூப் ப்ளஸ் 60x க்யூப் கேன்சல். இப்போ இதை 61 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 எக்ஸ் ஸ்கொயர். 11லேருந்து 5 போனால் 6, 5லேருந்து 2 போனால் 3, 36 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு டர்மையும் கீழே கொண்டு வரணும். மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் என். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 into 6x ஸ்கொயர் 12x ஸ்கொயர் மைனஸ் 2 into 5x மைனஸ் 10x. இப்போ இங்கே ஒரு நம்பர் வரணும், இங்கே ஒரு நம்பர் வரணும். அதுக்காக ஃபஸ்ட் டர்ம் எடுத்துக்கணும். 36x ஸ்கொயர் டிவைடட் பை இதில் ஃபஸ்ட் டர்ம் எடுத்துக்கிட்டு டிவைட் பண்ணணும். 12x square is equal to 12 1s are 12 3s are x square cancel. So 3 plus 3. So அந்த plus 3 எங்கே போடணும்?
தென் அகைன் இங்கேயும் ப்ளஸ் 3 போடணும். இப்போ இந்த ப்ளஸ் 3யோட இது மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 3 into 12 36 x square. 3 into minus 10x minus 30x. 3 into 3 plus 3 9. So third division completed step. இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் இருக்குது மைனஸாக மாற்றணும், இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸாக மாற்றணும், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸாக மாற்றணும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், சேம் ஆப்போசிட் சைன். ஸோ இங்கே கொஷனில் கொடுத்துருக்காங்க இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு. ஸோ இதோட ரிமைண்டர் 0. இதோட ரிமைண்டர் 0. தட் மீன்ஸ் இது ரெண்டு சால்வ் பண்ணாலும் 0 வரணும், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணாலும் 0 வரணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இந்த ரெண்டு போடலாம். மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் இங்கே சேஞ்ச் பண்ண சிம்பிள் ப்ளஸ் 30x is equal to 0. Then n minus 9 is equal to 0. இப்போ இது சால்வ் பண்ணலாம். இந்த மைனஸ் அந்த பக்கம் போனால் இது ஃபஸ்ட் அப்படியே இருக்கட்டும். 30x is equal to இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் mx ஆகிடும். ஸோ xx cancel. 30 is equal to m. ஸோ m is equal to 30. இங்கே n அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் 9 is equal to அந்த பக்கம் போனால் 9. ஸோ n is equal to 9. ஸோ therefore m is equal to 30, n is equal to 9. This is the answer.